நோன்பு வை என்று சொன்னார்கள். அப்படி முடியவில்லை என்றால் இப்ப ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதே கஷ்டமா நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறானே, இவனை போய் மற்ற நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா? வைப்பானா? இப்படி யோசித்து பாருங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க, 7 லட்சம் ரூபாய் கொடுத்து லண்டன்ல போய் MBA படிக்க வைக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? சரிங்க, இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க கூடாதுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுங்க. படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட துபாய்க்கு போயிட்டு வா, அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, தங்கச்சி வீட்டுல உட்காந்து கரை செல்லாம உட்காந்து இருக்கா. எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி? 10வது தான் படிச்சுட்டு இருப்பா, அல்லது 10 வயசு தான் இருக்கும். தங்கச்சி இருக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமானு கேட்பாங்க. எப்படி? தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணலாமா? அண்ணன் இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா? தம்பி கல்யாணம் பண்ணலாமா? இதெல்லாம் பாவங்க, கலாச்சாரம் சமுதாயத்தில் இல்ல. ஆம், அப்படியா உன் பிள்ளை துபாயிலே சென்று விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நடக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரர் போன் செய்கிறார் துபாயிலிருந்து, தோழரை கட்டுவிட்டேன், என் குடும்பத்தினத்திலே வற்புறுத்தினேன், திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை, விபச்சாரத்திலே விழுந்து விட்டேன். யார் காரணம்? அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள்.